ஹாய் ஹலோ வணக்கம். உணவு காதல் யூடியூப் சேனலுக்கு ஒரு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் என்னென்னா கேரட் அல்வா. ஸோ இதில் என்ன நம்ம புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக ஒயிட் சுகர் தான் சேர்க்குறாங்க. அதை விட்டுட்டு நம்ம பாரம்பரிய முறையான ப்ரௌன் சுகர் சேர்க்க போகிறோம். இதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது ஒரு நல்ல ஃபுட்டு கூட. ஸோ வாங்க சமைக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுமோ அதை நான் லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கேன். இந்த மில்க்லாம் இங்கே கிடைக்காது, இங்கே மஸ்கட்டில் தான் கிடைக்கும். ஸோ நம்மளால் முடிஞ்ச டெக்கரேஷன். ஸோ கேரட்டை திருவி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணாமே 2 ஸ்பூன் நெய்யை போட்டிருக்கேன். அதெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறதால ஒரு பதட்டத்தில் பண்ணிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னடா அவன் ஆன் பண்ணாமே 2 ஸ்பூனை போட்டு இது பண்ணுறான்னு. அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டேன். இப்போ 2 ஸ்பூன் நெய் போட்டாச்சு. அதனால் ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வருது. ஸோ இப்போ என்னென்னா, அடுத்தது நம்ம லாஸ்ட்டாக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பாதாம், பிஸ்தா, திராட்சை இதெல்லாம் முன்னாடியே வறுத்து வச்சுக்கணும். ஸோ வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது சிவாங்கி ஸ்டைலு. ஸோ இப்போ நான் பாதாம், பிஸ்தா, திராட்சை எல்லாத்தையும் மூணுத்தையுமே ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இதனால் கொஞ்சம் டார்க் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். அது ரொம்ப கருகிற அளவுக்கு பண்ண தேவையில்லை. அது வரையும் நம்ம நல்லா பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்ம லாஸ்ட்டாக சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் பண்ணியிருக்கேன். வேறு லெவலில் வரும் கண்டிப்பாக. இப்போ அடுத்தது துருவி வச்ச கேரட் 2 கப் எனக்கு வந்திருக்கு. ஸோ 2 கப்பையும் நான் அதில் உள்ள அந்த தண்ணி போகிற அளவுக்கு வாட்டர் ஃபுல் நல்லா சக்காகிற அளவுக்கு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ 2 கப் கேரட்டை நான் துருவி வச்சு போட்டிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு அதில் உள்ள வாட்டர் மெல்ட் ஆகணுமோ அந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த ஒரு பச்சை வாசனை போகணும். அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் பால். ஸோ 2 கப் கேரட் போட்டேன், அதுக்கு 1 கப் பால். இது நல்லா ஃபுல் ஃபேட் உள்ள பால் போட்டிங்கன்னா அந்த ஒரு பால்கோவா டேஸ்ட்டுக்கு வரும் கண்டிப்பாக, டெஃபினெட்லி. இப்போ இந்த பாலும் அந்த கேரட்டும் நல்லா ஒன்றா சேரணும். ஸோ எந்த அளவுக்கு அதில் உள்ள ஒரு பால்கோவா மாதிரி அந்த ஒரு இதுக்கு வரணும். நல்லா வந்துருச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த கலர் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இதை நான் மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இது கண்டிப்பாக இந்த டைம் எடுக்கும். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், லவ் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக டிஷ் வேறு லெவலில் வந்துடும். இதில் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் வீடியோ ஆன் பண்ணாமே என் பிரதர் ஒருத்தர் வந்தார். அதனால் அப்படியே போயிடுச்சு. அதில் ஜாங்கிரி முன்னாடியே சேர்க்கணும். ஸோ அதனால தான் அதை காட்டியிருந்தேன். வெல்லம் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அந்த பால் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மறுபடியும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல்லை தரும் நெய். ஸோ நெய்யை நல்லா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர், அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வேறு லெவலில் வரும். நீங்கள் பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க. வந்துட்டான் மாப்பிள்ளை, ரெடி ஆகிட்டான். வேறு லெவலில் ரெடி ஆகிட்டான். பசங்களும் ரெடியாக இருக்காங்க எப்போன்னு. ஸோ அந்த வீடியோலாம் நான் எடுக்கலாம்னு நினச்சேன், எடுக்கலை. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். பாருங்கள், வேறு லெவலில் வந்துட்டான் பாருங்கள் மாப்பிள்ளை. உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குங்க. இதுவரையும் நான் பண்ண கேரட் அல்வாவிலே இஸ் மோஸ்ட் டெலிஷியஸ் கேரட் அல்வா இது மட்டும்தான் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். எனக்கே பார்க்கும்போது நாக்கு ஊறுது. ஸோ இதை நான் போய் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்குள்ளேயே பசங்க ஆர்வமாக இருக்காங்க. இப்போ நம்ம அதை வறுத்து வச்ச இந்த பாதாம், பிஸ்தா இதெல்லாத்தையும் அப்படியே டெக்கரேட் பண்ணுறோம் மேலே. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி நல்லா ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். முதல் டிஷ்ஷே ஒரு ஸ்வீட்டாக இருக்கணும், அதுவும் வேறு லெவலாக இருக்கணுன்ட்டு நானாக ட்ரை பண்ணது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா அந்த பெல் கிளிக் பண்ணுங்கள்.